ஹலோ கைஸ், FMGE PYQ டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மைக்ரோபயாலஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2023 FMGE பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ the first question is the culture media used to differentiate lactose fermenters from non-fermenters என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ we have 4 ஆப்ஷன்ஸ். என்னென்னா ஃபர்ஸ்ட் பைல் சால்ட் அகார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது தேயர் மார்டின் அகார்னு இருக்குது. அடுத்து SDA சாபராட்ஸ் டெக்ஸ்ட்ரோஸ் அகார், அதான் SDAங்கிறது. அடுத்து மெக்கான்கி அகார்னு இருக்குது. சரியா? ஸோ த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி மெக்கான்கி அகார். ஓகே, வை மெக்கான்கி அகார் அப்படின்னா இட் இஸ் அ டிஃப்ரென்ஷியல் மீடியா பிகாஸ் இட் யூசஸ் எப்படி வந்து நம்ம வந்து லாக்டோஸ் ஃபர்மெண்டர்ஸ் நான் ஃபர்மெண்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா யூசிங் திஸ் மெக்கான்கி அகார். திஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடு வச்சு இப்போ நம்ம வந்து என்னென்ன மீடியா இருக்குது, அதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது தேர் ஆர் thousands ஆஃப் மீடியா. ஓகே, ஸோ பட் வி ஹாவ் டு நோ சம்திங் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பாருங்களேன், ஆல்கலைன் பெப்டோன் வாட்டர். ஆல்கலைன் பெப்டோன் வாட்டர் இஸ் வாட் டைப் ஆஃப் மீடியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அன் என்ரிச்மெண்ட் மீடியா. ஓகே, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் விப்ரியோ காலரா. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குன்னா ஆனரோபிக் மீடியா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஆனரோபிக் மீடியா எப்படி வருது அப்படின்னா இஃப் there is a liquid media and if you are going to add something, மெயினாக வந்து the particles of cooked meat broth அதுதான். ஓகேவா? ஸோ அதை தவிர வேறு என்னென்ன இருக்குது, தயோக்ளைகோலேட் ஆட் பண்ணுறீங்க, சோடியம் மெர்காப்டோ அசிட்டேட் ஆட் பண்ணுறீங்க, சிஸ்டின் குளுக்கோஸ் அண்ட் ascorbic acid. ஸோ மெயினாக குக்டு மீட். ஸோ ராபர்ட்சன்ஸ் குக்டு மீட் மீடியம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் anaerobic medium. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செலக்டிவ் மீடியா ஃபார் விப்ரியோ காலரே என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் வில் பி பைல் சால்ட் அகார் அண்ட் தயோசல்ஃபேட் சிட்ரேட் பைல் சால்ட் சுக்ரோஸ் அகார். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் மான்சூர்ஸ் டெலியூரைட் சாரோகோலேட் ஜெலாட்டின் அகார். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ரொம்ப கன்ஃபார்மாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் காலரா வச்சு அப்படின்னா திஸ் ஒன் So you have to remember this thiosulfate citrate bile salt sucrose agar. Okay, so bile esculin agar அப்படின்றது very important because it is a selective media for enterococcus species. Okay, so bile esculin agar அப்படிங்கிறது வந்து it is used to differentiate between enterococcus and streptococcus pneumonia also. So this is very important. So remember this, bile esculin agar is a very important selective media for enterococcus species. Next என்ன, what are the types of enriched media அப்படின்னு கேட்பாங்க. ஸோ the enriched மீடியாவுக்கு very important example is going to be this blood agar. ஸோ what is enriched there அப்படின்னா there is blood. ஓகே, ஸோ இதில் வந்து sheep blood நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் மெயினே. ஃபாஸ்டீரியஸ் ஆர்கானிசம்ஸ் ஏதாவது இருந்தால் தான் வளருவேங்கிறவங்க ஃபாஸ்டீரியஸ் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த ஃபாஸ்டீரியஸ் ஆர்கானிசம்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு வில் பி யூசிங் திஸ் enriched agar, enriched மீடியா. ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் மீடியா மட்டும் இப்போ பார்ப்போம். பார்டட் கெங்கோ அகார் வந்து இட் இஸ் ஃபார் பார்டெட்டெல்லா பெர்டூசிஸ். பார்டெட்னு நேம்லேயே இருக்குது கைஸ். ஸோ அதனால் பார்டெட்டெல்லா பெர்டூசிஸ். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் ரீகன் அண்ட் லோவிஸ் மீடியா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா திஸ் ஹஸ் பீன் ஆஸ்ட் இன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ ரீகன் லோவி மீடியம் இஸ் யூஸ் ஃபார் பார்டெட்டெல்லா பெர்டூசிஸ். Okay, so this is an expected question also, remember this. Next, brain heart infusion broth. Brain heart infusion broth is used in culture bottles, blood culture bottles use பண்ணுவாங்க. Okay, so next வந்து legionella specialized media or selective media என்னன்னா BCYA media. ஓகேவா? BCYA is very important. Next வந்து கேஸ்டனாடாஸ் மீடியம். பைஃபேசிக் மீடியம்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. சரிங்களா? அதில் பைஃபேசிக் மீடியமோட மெயின் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா திஸ் கேஸ்டனாடாஸ் மீடியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா சி டிஃபிஷியல். கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிஷியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் விச் இஸ் கோயிங் டு காஸ் என்னது pseudomembranous colitis. So this is very important because many questions regarding this Clostridium difficile has been asked in previous years. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா cefoxitin CCFA and CCEY இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. You don't have to dig into the full name also. So cefoxitin cycloserine அது ரெண்டாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கூட that is very big only. Next வந்து selective media for Yersinia. Yersiniaக்கு வந்து sin medium. Okay, what is this sin medium? If you don't want to know, you don't want to know. Just remember this Yersinia and CIN sin. Okay, Yersinia and sin. That's all. Next என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீடியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோஃப்லெஸ் சீரம் ஸ்லோப். திஸ் இஸ் அ ரிப்பீட்டட் கொஸ்டின் கைஸ், மெனி டைம்ஸ் இட் ஹஸ் பீன் ஆஸ்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கார்னிபாக்டீரியம் டிஃப்தீரியாவில் வந்து மெட்டாக்ரோமேட்டிக் கிரானுல்ஸ் வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் திஸ் லோஃப்லெஸ் சீரம் ஸ்லோப். வெரி இம்பார்ட்டன்ட். சரி, மிடில் ப்ரூக்ஸ் மீடியம், கர்ச்னர்ஸ் மீடியம் இது எல்லாமே வந்து திஸ் இஸ் அ லிக்விட் கல்ச்சர் மீடியா ஃபார் வாட் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். லோவென்ஸ்டைன் ஜென்சன் மீடியம் இஸ் ஆல்சோ selective media for tuberculosis. Okay, remember this. Next வேறு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா salmonella and shigella. So they are going to share something. மெக்கான்கி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மெக்கான்கி is a differential media for enterobacteriaceae to differentiate between lactose fermenting and non-fermenting. But remember this, salmonella and shigella இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுமே they'll be sharing everything. So if you in exam also if you are going to read the culture properties அப்படின்னா you can read like salmonella and shigella, they'll be having similar properties with a peculiar variation. Okay, so இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வில்சன் பிளேர்
brilliant green bismuth sulfate agar. This is very important for Salmonella and Shigella. That one is very important. Next வந்து deoxycholate citrate agar is also very important. Next is xyloslicin deoxycholate agar is also very important. Ectocentric agar is also very important. So இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து இதுக்கு வந்து 4 மீடியம் தான் இருக்கே மொத்தமாக. Salmonella and Shigella is very important. Mannitol salt agar is for mannitol salt agar and salt milk agar is for Staph aureus. Okay. Next வேறு என்ன இருக்குது? Korthoff's medium. Okay, Korthoff's medium, modified Korthoff's medium is for isolation of Leptospira. That is also very important. Neisseria gonorrheaக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி மீடியம், modified நியூயார்க் சிட்டி மீடியம், that is very important. பேசல் மீடியாக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டால் நியூட்ரியன்ட் agar is very important because that is the basal media. With that we'll be adding more and more to enrich it. Okay, next Muller-Hinton agar. So இது அடிக்கடி கேட்குற question guys. Muller-Hinton agar is for antimicrobial susceptibility. So this is an expected question this year. So remember this, Muller-Hinton agar is for antimicrobial susceptibility. Okay, next நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா கிளெட் மீடியா இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ திஸ் கிளெட் மீடியா இஸ் ஆல்சோ அ டிஃபரன்ஷியல் மீடியாவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் இட் ஆல்சோ ஹேஸ் லாக்டோஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் யூஸ் ஃபார் கல்ச்சரிங் யூரின் சாம்பிள்ஸ். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலாஸ் இன்ஃப்ளூயன்ஸை. ஹீமோஃபிலாஸ் இன்ஃப்ளூயன்ஸைக்கு என்ன அகார் இருக்குது அப்படின்னா லெவன்தால்ஸ் அகார் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் கூட பெக்யூலியர் கொஸ்டின்ஸ் இட் கேன் பி ஆஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். EMJH இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அகார் விச் இஸ் யூஸ் ஃபார் லெப்டோஸ்பைரா. அதர் அகார் எல்லாமே இருக்குங்க, வேணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா Tinsdale medium, Hoyle's medium and Tinsdale's medium are very important for Corynebacterium selective media isolation of the throat swab. Okay, so இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வேறு என்ன அகாரில் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டோன் வாட்டர். ஓகே, பெப்டோன் வாட்டர் இஸ் ஆல்சோ பேசல் மீடியா. ஸோ பேசல் மீடியா நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? 2 பார்த்துருக்கோம். என்னென்ன நியூட்ரியன்ட் அகார் ஒன்று பார்த்தோம், அடுத்து பெப்டோன் வாட்டர் 2 பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பைக்ஸ் மீடியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைஸ். பைக்ஸ் மீடியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர் திஸ் பைக்ஸ் மீடியா. பைக்ஸ் மீடியா இஸ் யூஸ் ஃபார் தி ப்ரிசர்வேஷன் ஆஃப் Streptococcus pyogenes, pneumoniae and what Haemophilus influenzae in nasal and throat swabs. It is also transport media. Pike's media is very important. Plet is for anthracis. So which is an important bacteria you have to remember always. என்ன கேட்டாலும் தெரியும்னா this Bacillus anthracis. ரிமெம்பர் தட். அதில் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது பிளெட்டு. ஓகேவா, சரியா? ஓகே, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது PPLO மீடியம், ப்ளூரோ பல்மனரி pneumonia like organisms அப்படின்னு சொல்லுவோம், or simply pleuropneumonia like organisms அப்படின்னு சொல்லுவோம். They have sterol, okay, and they do not have any cell wall per se. So which of the antibiotics which are going to act in the cell wall or cell membrane, they are not going to act on that. Okay, so அது ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அது என்ன அது ஆக்சுவலாக அப்படின்னா this is mycoplasma pneumonia, very important. ஓகே, சரி, வேறு என்ன இதில் தெரியணும் அகாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா requirement of X and V factors, that is for Haemophilus influenzae. This is a expected question also. Okay, so வேறு என்னென்ன இருக்குது அகாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Campylobacter jejuni. Okay, so வேறு என்னென்ன இருக்குது அகாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Campylobacter jejuni. Campylobacter jejuniயில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டிய அகார் என்ன? ஸ்கிர்ரோஸ் மீடியம். திஸ் இஸ் அ ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின், ஸோ அதனால் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் Shigella and Salmonella என்ரிச்மெண்ட் மீடியம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் சூஸ் selenite F broth and tetrathionate broth. ஓகே, வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா this one. What is this? Stewart's medium and Amy's medium are transport medium. ஒரு கொஸ்டின் வந்திருந்தது லைக் all of the following are transport media except. அதில் வந்து உங்களுக்கு பைக், ஸ்டூவர்ட்ஸ் அண்ட் ஏமிஸ் 3மே இருந்தது. ஓகேயா, ஸோ ரிமெம்பர் தட். ஓகே, சரி, லாஸ்ட்டாக வந்து நம்ம தேயர் மார்டின் மீடியம். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். தேயர் மார்டின் மீடியம் இஸ் ஃபார் Neisseria gonorrhea. வேறு இன்னொன்று பார்த்தோம், மாடிஃபைட் நியூயார்க் சிட்டி மீடியம் இஸ் ஆல்சோ ஃபார் Neisseria gonorrhea அண்ட் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆல்சோ ஃபார் Neisseria meningite. இட் இஸ் ஆல்சோ ஓகே. வேறு என்ன இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா thioglycolate broth. Thioglycolate broth இஸ் அன் enrichment broth. ரிமெம்பர் திஸ். ஸோ இதெல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இதுலேருந்து இவ்வளோ தான் கொஷின்ஸ் கேட்க முடியும். லைக் செலக்டிவ் மீடியாவிலேருந்து கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே இது மட்டும்தான். இன்னும் நிறைய மீடியா இருக்குது. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டியது அட்லீஸ்ட் இது மட்டுமாவது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராபர்ட்சன்ஸ் குக் மீட் broth இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஃபார் anaerobic growth. ஸோ anaerobic மீடியம் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷால் ரைட் anaerobic medium. ஸோ வீல் புட் அ செப்பரேட் வீடியோ ஃபார் திஸ் கல்ச்சர் மீடியா அலோன் அண்ட் in 1 or 2 days. Okay, so you'll remember that. ஏதாவது நம்ம வந்து நிமோனிக்ஸ் வச்சு படிச்சுக்கலாம் அதை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். A truck driver presents with painless indurated genital ulcer after unsafe sexual intercourse. Which of the following investigations can be used to die? Okay, இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா எனி genital ulcer disease, how will you approach? அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பெயின்லெஸ் அல்சர். நெக்ஸ்ட் வந்து indurated ulcer. ஓகேவா, ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். அதான் இங்கே கொடுக்குற கொஸ்டின். சரி, இப்போ நம்ம இங்கே போய் பார்ப்போம். சரியா, சிம்பிளாக நம்ம படிச்சுப்போம். ஜெனிட்டல் அல்சர் டிசீஸ் யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அது சிங்கிள் அல்சரா அப்படிங்கிறது தான், இல்லை மல்டிபிள் அல்சரா அப்படின்றது தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சிங்கிளாக மல்டிபிளான்றதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் நான் டெண்டர் தான்.
ஸோ யூஸ்வலி சிங்கிள் அல்சர்ஸ் ஆர் கோயிங் டு பி நான் டெண்டர். ஸோ சிங்கிள் அண்ட் நான் டெண்டர் அல்சராக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது இங்குவைனல் லிம்ஃப் நோட். ஸோ இஃப் த பேஷண்ட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ சிங்கிள் ulcer and it is non tender, and if there is an inguinal lymph node and it is normal abdina, then you are going to mark it as donomanosis. Okay, and if there is an inguinal lymph node involvement, okay, inguinal lymph node involvement irukku, so inguinal lymph node involvement irundhalum it is non tender abdina, very important, non tender ah irukku abdina, that is primary syphilis. So syphilis ah பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எதுவுமே டெண்டரா இருக்காது, அல்சரும் டெண்டரா இருக்காது, inguinal lymph node டெண்டரா இருக்காது. ஒருவேளை அல்சர் டெண்டராக இல்லை ஆனால் லிம்ஃப் நோட் மட்டும் டெண்டராக இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பியூபோ அண்ட் இட் இஸ் சீன் வித் எல்ஜிவி. ஓகே, வாட் இஸ் லிம்ஃபோ கிரானியூலோமா வெனீரியம். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சிங்கிள் நம்ம பார்த்தாச்சு, இப்போ மல்டிபிள் பார்ப்போம். ஸோ மல்டிபிள் அல்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அண்ட் தே ஆர் வெரி வெரி டெண்டர். இப்போ நீங்கள் இங்குவைனல் லிம்ஃப் நோட் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்குவைனல் லிம்ஃப் நோட்ஸ் ஆர் இன்வால்வ் அண்ட் தே ஆர் ஆப்வியஸ்லி கோயிங் டு பி டெண்டர் ஓவர் ஹியர். ஸோ எவ்ரி திங் இஸ் டெண்டர் ஓவர் ஹியர். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பியூபோ இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறீங்க. இஃப் த பியூபோ இஸ் present அப்படின்னா that is chancroid. Okay, if the bubo is present now it is chancroid. If there is no bubo and there is a painful ulcer alone abdina, think of genital herpes. Okay, no bubo na genital herpes. So this is very important. Okay, remember this. So genital ulcer disease abdina எப்படி approach பண்ணனும் பார்த்தாச்சு. So in this patient we are having a painless indurated genital ulcer. அவ்வளவுதான், ஒரு ulcer தான் இருக்கு and it is painless and indurated. So what you are going to do, so anyways you are going to do this dark field microscopy because மத்த இது வந்து just a rule out option தான் guys. எப்படின்னு பாருங்க, HSV2 antibodies herpes simplex virus இருந்ததுனா it is going to be a painful ulcer, so it is not there. Albert stain எதுக்கு யூஸ் பண்ணுவோம், see remember this, Albert, Neisser and Ponder. So Albert pan stains in your Albert, Neisser and Ponder, all these are used for Corynebacterium diphtheriae. Okay, Corynebacterium diphtheriae demonstration of the metachromatic granules also. So this Corynebacterium diphtheriae is very important. adula இந்த மூணு அல்சர், இந்த மூணு ஸ்டெயின்ஸ்மே ரொம்ப important, like Albert, Neisser and Ponder, very important. Acid fast we all know we are going to use, we'll see what are the acid fast organisms in the forthcoming slides also. Okay, next which is the stain for cryptococcus. So இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துல நம்ம ரெண்டு ஸ்டெயின் கொஸ்டின் வந்துருச்சு ஆல்ரெடி, சரியா, கிட்டத்தட்ட ஸ்டெயின் வச்சு. ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ். சரி, அதில் ரெண்டுத்துலையுமே ஆப்ஷன் ஆல்பர்ட் ஸ்டெயின் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிரிப்டோகாக்கஸ்க்கு ஆப்வியஸாக we are not going to use all ஆல்பர்ட் ஸ்டெயின், we all know that. சில்வர் ஸ்டெயின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபார் ஃபங்கஸ் வில் யூஸ் சில்வர் ஸ்டெயின். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் வேர் வில் யூஸ் சில்வர் ஸ்டெயின், சிஃபிலிஸ். ஓகே, அதுக்கு நம்ம சில்வர் ஸ்டெயின் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதர் சில்வர் ஸ்டெயின், வெரி இம்பார்ட்டன்ட் சில்வர் ஸ்டெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Warden starry silver stain, that is used for important one. What is that? Helicobacter pylori and sometimes for Campylobacter jejuni also. So mainly for Helicobacter pylori, that is a silver stain. Silver stain இப்போ image based question வந்திருக்கு. silver stain இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஆப்ஷன் அப்படின்னா நீங்க பிக்சர் பார்த்தே சொல்லலாம் எப்படி silver stain இல்லையா. silver stains are going to be black. Okay, so silver stain அதை வச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்தியா இங்க் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, auramine rhodamine stain. So auramine rhodamine stain is used for Mycobacterium tuberculosis. Okay, remember that. So மெயினா நம்ம யூஸ் பண்ற ஸ்டெயின் என்ன, இந்தியா இங்க் தான் நம்ம வந்து கிரிப்டோகாக்கஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ த கிராம் ஸ்டெயின் இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து யூஸ்வலாக கேட்குற கொஸ்டின், ஸோ அது மட்டும் இங்கே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபார் ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் வாட் வில் டூ, வில் ஹீட் ஃபிக்ஸ் ஆர் வில் ஜஸ்ட் ஃபிக்ஸ் த ஸ்மியர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வில் ஆட் கிறிஸ்டல் வயலட், நெக்ஸ்ட் அயோடின், நெக்ஸ்ட் டீகலரைசேஷன் பை எனி ஆல்கஹால். ஓகே, இத்தனால் ஆர் அசிட்டோன். ஓகேவா, இது ரெண்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கவுண்டர் ஸ்டெயின் சாஃப்ரன். ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் டு பி if it is going to retain the primary stain அப்படின்னு வச்சுக்கோங்களேன், that then it is going to be what, gram positive. If it is not retaining the primary stain and it is taking the secondary stain, counter stain எடுத்துக்குது, saffron எடுத்துக்குது அப்படின்னா then it is going to be gram negative bacteria. ஓகேவா, so that's all. Remember this steps, crystal violet, iodine, decolorization by alcohol, and then we are going to use counter stain. Okay, next in counter stain, next என்ன பார்க்க போறோம்னா this acid fast staining method. So first in a carbol fusion we'll use, that is the primary stain over here, and we'll intermittent heating till the boiling point occurs. So அப்போ வந்து fumes வர வரைக்கும் நம்ம intermittent heat பண்ணுவோம். Next we'll add acid alcohol, which is the decolorizer, and we'll add methylene blue. So non acid fast organisms are going to be what they are going to be ப்ளூ கலர், பட் திஸ் பிங்க் கலராக இருக்க போகிறது எல்லாமே ஆசிட் ஃபாஸ்ட் ஆர்கானிசம்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட ப்ளூவிஷாக தான் இருக்கும் அது, லைக் இது வயலட்டாக இருக்கும். ஓகே, நான் ஆசிட் ஃபாஸ்ட் இப்படி இருக்கும், பட் லைக் பிங்க், லைட்டிஷ் பிங்க் கலரில் இருக்கிறது தான் ஆசிட் ஃபாஸ்ட். ஸோ இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த டேபிள் தான் கைஸ். இதில் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆசிட் ஃபாஸ்ட் எக்ஸப்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ இட் இஸ் அ
hallmark question for all the exams, SEET, NEET, PG, INICT, anything, FMGE, anything. Okay, so இதில் பாருங்கள் acid fast organismsல first Mycobacterium tuberculosis sulfuric acid எவ்வளோ வேணும்னா 25%. You should remember this percentage also for at least Mycobacterium tuberculosis and leprae. Okay, so for Mycobacterium leprae we are using 5%. Okay, next what are the other organisms which are acid fast? Nocardia is acid fast. Okay, so and acid fast parasites என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have Cryptosporidium, Cyclospora and Isospora and Tinea saginata, hooklets of hydatid cysts and eggs of Schistosoma manzoni. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு தேவை கிடையாது. You just remember this Cryptosporidium, Cyclospora, Isospora and Microsporidia. So that is very important. Apart from that, bacterial spore, very important one is going to be this head of the sperm. Okay, head of the sperm is also acid fast. And Legionella amygdalae, if you want to remember, you can remember this. Okay, so next question, which of the following immunoglobulins shows highest concentration in the serum? So for that, what we'll do, we'll learn something about this immunoglobulin and we'll answer that question. சரி, இப்போ பாருங்க, immunoglobulin இருக்கு. This is a expected question guys, எனக்கு வரும்னு தோணுது maybe. So this immunoglobulin is there. If the immunoglobulin is digested by papain, what you are going to get? You are going to get this separate 2 FAB fragments. So 2 FAB fragments உங்களுக்கு செப்பரேட்டா கிடைக்கும். சரியா, ஒரு FAB 2 FAB, so 2 FAB fragment கிடைக்கும் and ஒரு FC fragment கிடைக்கும். So இதுதான் வந்து papainல. Okay, if that is pepsin, okay, so pepsin அப்படியே என்ன இருக்குன்னா FAB2 like என்னன்னா they are not separate. Okay, it is going to cleave in the பாயிண்ட்ல அது க்ளீவ் பண்ணிடுது, பட் யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் FAB21. ஓகே, ஸோ 2 ஃப்ராக்மெண்ட் தான். ஸோ தே கேன் ஆஸ்க் லைக் திஸ், இஃப் த immunoglobulin is digested by pepsin, how many fragments are going to be produced அப்படின்னா 3. பட் இஃப் இட் இஸ் பெப்சின் அப்படின்னா there is only 2. ஓகே, பட் இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தே லாஸ்க் திஸ் இன் அ சீரீஸ் ஆஃப் வாட் கரெக்ட் அண்ட் ராங் ஆப்ஷன்ஸில் கூட கேட்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டைமர் அப்படின்னு கேட்பாங்க. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், தட் இஸ் IgA. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பென்டாமர் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் IgM. ஓகே, நெக்ஸ்ட் IgD இருக்குது, E இருக்குது, G இருக்குது. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதிலே இருக்குது. ஸோ 5 immunoglobulin கிளாஸஸ்மே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ GM அதில் என்ன, காமா, மியூ, ஆல்ஃபா, டெல்டா அண்ட் எப்சிலான் அதானே. ஸோ நம்பர் ஆஃப் ஆன்டிஜென் பைண்டிங் சைட்ஸ் இதில் வச்சு நம்ம இம்யூனோக்ளோபுலின்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். சரியா, ஸோ நம்பர் ஆஃப் ஆன்டிஜென் பைண்டிங் சைட்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு மார்க் திஸ் பென்டாமர் பிகாஸ் இட் ஹாஸ் 5 பார்ட்ஸ் இல்லையா, சப் யூனிட்ஸ் இல்லையா. ஸோ த பென்டாமர் இஸ் கோயிங் டு ஹேவ் தட் IgM இஸ் கோயிங் டு ஹேவ் திஸ் மல்டிபிள் ஆன்டிஜென் பைண்டிங் சைட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஹைலி வெயிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ டால்டன்ஸ் மாலிகுலர் வெயிட் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா if they ask as a monomer இல்லையான்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா, ஸோ இஃப் they are asking as a monomer the answer is going to be different, and if they are asking as a whole அப்படின்னா it is going to be different. So molecular weight of IgM is going to be 9 lakh Dalton. So that is very important. And apart from that, monomer எதுக்கு அதிகம், IgM மோனோமருக்கு தான் இருக்கிறதுலே, IgE மோனோமர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட் 2 lakhs. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, பர்சன்டேஜ் எது அதிகமாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு அங்கே கொஸ்டின். மேக்ஸிமம் அபண்டன்ட் இந்த பிளாஸ்மா என்ன அப்படின்னா 80%, which is going to be IgG, not IgM, not IgM. 100 டைம்ஸ் சொல்லிடுறேன், not IgM, that is IgG. ஓகேவா, எதுக்கு மோனோமர்ஸ் நிறையா சேர்ந்து பென்டாமராக ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டால் alone you should mark IgM, don't mark IgM for this. சொல்லிடுறேன் இப்போ. நெக்ஸ்ட் செக்ரட்டரி IgG இஸ் த செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் ஒன். ஓகே, ஸோ தட் அப்போ கூட IgM வரல. ஓகேவா, எது பிளாசண்டாவை கிராஸ் பண்ணும், IgG. ஓகே, எது காம்ப்ளிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா IgG அண்ட் IgM. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் FC பைண்டிங், அதாவது இந்த கான்ஸ்டன்ட் ஃப்ராக்மெண்ட் அந்த இடம், அந்த FC பார்ட் வந்து எது கூட பைண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார் IgG it is going to bind to phagocytes. And for Ig it is going to bind to mast cells and basophils. That is very important. So இதோட functions எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு, you kindly learn that. And IgE is for parasites. Okay, parasites and allergens, that is very important. So இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா போதும். So what is the answer for this question? It is going to be IgG, not IgM. Remember this. Okay, next, plasma sterilization is done by. This is a very important question. Sterilization and disinfection. Plasma sterilization is done by hydrogen peroxide. Okay, so that's all, nothing to explain over here. ethylene oxide, gamma rays, UV rays இதெல்லாமே இருக்கு. பட் மெயினாக உங்களுக்கு தெரிய வேண்டியது this hydrogen peroxide is used for this plasma sterilization. We'll upload a separate video for this sterilization and disinfection sooner or later. Okay, next, a cattle farmer with lesion on the arm, gram staining shows gram positive rods with square ends with a central spore, identify the organism. So இதில் என்னென்னலாம் க்ளூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மைண்டில் போகுது, this first it is going to be a cattle farmer. Okay, so someone who is going to handle this cattle அவங்கள தான் வருது. நெக்ஸ்ட் என்ன, gram positive rods.
Second, gram positive rods. அப்போ gram positive rod இது ஓகேங்களா. It is not a cocci, it is a rod. Next அதுக்கு square ends இருக்குது and it is a sporing organism. ஸோ என்ன, obviously it is nothing but Bacillus anthracis மட்டும்தான் ஓகேவா. ஸோ Bacillus cereus, Brucella abortus and P. aeruginosa does not fit with this. Bacillus cereus is not going to be obtained from a cattle farmer இல்லையா, so that is not an option. Next வந்து Brucella abortus can be there but it is a gram negative organism and P. aeruginosa is also a negative organism. Only one which is present is Bacillus anthracis. So இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன, இந்த bacterial spore வச்சு நம்ம பார்க்க போகிறோம். If there is a spherical spore and it is present terminally அப்படின்னா that is going to be what, that is Clostridium tetani. Okay, Clostridium tetani. And next it shows proteolysis. Okay, it black color form பண்ணும். It shows proteolysis or black color in what, Robertson's cooked meat media. That is very important. Okay, next வந்து நம்ம பார்க்க போகிறது oval and terminal இருந்தால் that is going to be Clostridium tertium. Okay, so oval and terminal is Clostridium tertium. Okay, next என்ன, oval but centralaக இருக்குது அப்படின்னா that is Bacillus anthracis. நம்ம இங்கே என்ன பார்த்தோம், அதுதானே பார்த்தோம், square and central spore. So oval and central அப்படின்னா that is Bacillus anthracis. Oval and subterminal, so this is terminal and this is subterminal. So subterminal answer that is Clostridium botulinum. So which is the most potent toxin which has been found by the humankind அப்படின்னா that is botulinum toxin. So next, image shown is used for the diagnosis of what அப்படின்னு கேட்குறாங்க. The answer is herpes simplex virus. So இது என்னன்னா, what kind of cytopathic effect it is causing, first point. Next, what kind of inclusion bodies it is going to produce, அதை வச்சு தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா. இது வந்து ஹெச்எஸ்விக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படி, ஜாங்க் ஸ்மியர் யூஸ் பண்ணுவோம். ஜாங்க் ஸ்மியர் and Zank cells will be found. Okay, இதெல்லாம் important points. Next HSV பார்த்தோன்னே நம்ம இங்கே வந்து inclusion bodies என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு intracytoplasmica, intranuclearன்னு பார்க்கணும். ஸோ intracytoplasmicல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HP bodies of Molluscum contagiosum, Henderson Peterson bodies, Negri bodies of rabies, Guarnieri bodies of smallpox, Passion bodies of smallpox, Bollinger bodies of foulpox and Borrel bodies of foulpox. Next, intranuclear என்னென்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, it can be acidophilic or basophilic. Acidophilic is going to be Cowdrey type A and B. So Cowdrey type A ல என்னென்ன இருக்குது, VZV, varicella zoster virus, herpes simplex virus and yellow fever virus. And next one is going to be Cowdrey type B la we have polio virus and basophilic Cowdrey type B la adeno and cytomegalovirus we are having. So இதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, what is this bodies which we are seeing over here, this is HP bodies, Henderson Patterson bodies of what, Henderson Patterson bodies of Molluscum contagiosum is what we are seeing over here. Okay வா. நெக்ஸ்ட் இங்கே என்ன தெரியுது, this is what, ஏஜ் ஓல்ட் கொஸ்டின் விச் ஹஸ் பீன் ஆஸ்க்டு. இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின் இதுதான், என்னது, ராபீஸில் இருக்கிற வாட் பாடிஸ் வி ஆர் சீயிங் இன் ராபீஸ், வி ஆர் சீயிங் நீக்ரி பாடிஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி யூஸ்வலி ஃபைண்ட் இட் இன் தி அட்டாப்சி ஸ்பெசிமென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அவுலை இன்க்ளூஷன் பாடிஸ் ஆர் சீன் இன் வாட், சைட்டோமெகாலோ வைரஸ். ஓகே சரி. நெக்ஸ்ட், விச் அமௌங் த ஃபாலோயிங் டைரக்ட்லி இன்வேட் த ஸ்கின், Schistosoma manzonia, Dracunculus marinensis, Ucaria bancroftia or Onchocerca volvulus ன்னு கேட்குறாங்க. The answer is going to be Schistosoma manzoni. Okay, so parasites that penetrate the skin என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ankylosoma duodenale, Necator americanus, and we have Strongyloids stercoralis, and we have Schistosoma manzoni and Hymenolipis nana. So easy அப்படிங்க அவங்க வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, remember this two words H and S. Okay, H and S ரெண்டு வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. H and S is going to penetrate the skin. எப்படி HS, H2 and S2 ரெண்டு H என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு ஹூக் வார்ம்ஸ்னால் என்னென்ன, Anki and Necator. So இது ரெண்டுமே. Apart from that, another one H is going to be Hymenolipis nana. And S2 இரண்டு S என்ன, Strongyloids stercoralis and Schistosoma manzoni. So இங்கே வந்து கொஞ்சம் இதிலே நம்ம கொஞ்சம் படிச்சிடலாம் அப்படின்றதுனால I have given some X. So this is going to be Schistosoma manzoni. We have a lateral spine over here. So this is Schistosoma manzoni. Okay, and we have this Hymenolipis nana's egg also. This is Strongyloids stercoralis. Okay, Strongyloids stercoralis, and this is the hookworm egg. Okay, so egg பார்த்துக்கோங்க. We will put separate video for that also. Okay, next. A 45-year-old male with multiple sexual partners present with palmoplantar rash. So இப்போயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் STDலேருந்து வந்துச்சு. ஸோ STD is a very very important topic. You cannot afford to miss that. On examination he has a epitrochlear lymphadenopathy. What is the diagnosis is the question. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா it is going to be STD அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. Psoriasis STD கிடையாது. ஸோ rule it out. Meningococci STD இல்லை. SDS is a very simple question. Second is syphilis, that's all. ஸோ இப்போ syphilisலேருந்து கொஸ்டின் வந்தால், ஸோ if you see in 1990s MBBS exam பாஸ் பண்ணோன்னா you should know syphilis, that's all, because syphilis is a great mimicker. It is going to be involving every system of the body. So syphilis தான் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன buzzwords வரும் கொஸ்டினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first one is going to be obliterative
எண்ட் ஆர்ட்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ளிட்ரேட்டிவ் எண்ட் ஆர்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது பஸ்வேர்ட். ரெண்டாவது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சிஃபிலிஸ்னு வச்சுக்கோங்களேன். பிரைமரி சிஃபிலிஸ் அப்படின்னா யூ வில் ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஷான்கர். ஓகே, ஷான்கர் ஆர் பெயின்லெஸ் அல்சர். ஓகே, ஷான்கர். ஹார்ட் ஷான்கரா சாஃப்ட் ஷான்கரா அப்படின்னு பார்த்தா it is a hard chancre. Okay, hard chancre will be there. Chancroids no disease irukku, adula we will have this soft chancre, and obviously Treponema pallidum. Okay, causative organism. Next வந்து வேற என்ன கேட்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி சிஃபிலிஸ் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா it is going to be presenting with a palmoplantar rash. So rash is a very important. So primary syphilis the buzzword என்ன அப்படின்னா hard chancre or ulcer அப்படின்னு இருக்கும். Secondary syphilis அப்படின்னா you will have palmoplantar rash. Tertiary syphilis அப்படின்னா you are going to have what? You are going to have all these CNS involvements எல்லாமே இருக்க போது. Apart from that you will have something called as gamma. Okay, so tertiary syphilis அப்படின்னா you will have this gamma. So இதுதான் buzzwords. Okay, so obliterative endarthritis, hard chancre, palmoplantar rash, gamma இந்த மாதிரிலாம் எது வந்தாலும், and tree bark appearance of the aorta, it is also seen in syphilis. Okay, and syphilisல ஒரு ட்ரையட் இருக்கு இல்லையா நமக்கு, ஹச்சிசன்ஸ் ட்ரையட் அப்படின்னு சொல்லி ஹச்சிசன்ஸ் டீத் இருக்கும் அதில், and that apart from that we will have this interstitial keratitis. Okay, இது எல்லாமே, and sensory neural deafness. Hutchinson's teeth or mulberry molars ன்னு சொல்லலாம், sensory neural deafness and interstitial keratitis, that is also important for congenital syphilis. So இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் guys. fulminant meningococcemia இதிலே ஒன்று படிச்சலாம். what is that? That is Waterhouse-Friderichsen syndrome. fulminant meningococcemia, patient will be having meningitis followed by what? disseminated meningococcemia presenting with rash, purpura, இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டினில் பஸ்வேர்ட்ஸாக வரும். சோரியாசிஸ் அப்படின்னா சில்வரி ஸ்கேல்ஸ் வரும், அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு வேரியண்ட் வச்சு we can say that. Okay, next வந்து SJS, Stevens Johnson syndrome அப்படின்னா involvement of this mucous membrane and involvement of this what? skin. So peeling skin, red eyes, sore eyes அந்த மாதிரி கேட்பாங்க. difficulty eating, erosions, ulcers இந்த மாதிரி எல்லாம் வரும். after always remember this after a SJS triggering drug. Okay, சரி, which of the following viruses are transmitted through fecal-oral route? ABCD என்ன? obviously this is A. Okay, so viral hepatitisல இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த டேபிளர் காலம் மட்டும்தான், அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா hepatitis A belongs to this Picornavidae family, Picornavirus, and this only DNA virus is going to be this hepadna virus, and it is going others எல்லாமே RNA virus. hep E virus இந்த hepatitis E, delta virus D. okay, பேர்லே இருக்கு flavivirus, flavivirus RNA virus, hepatitis C. okay, fecal oral மோட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனா ரெண்டு தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது. ஒன்று hepatitis A and hepatitis E. hepatitis E க்கு ஒரு ட்ரிகர் என்ன அப்படின்னா, தட் இஸ் பஸ்வேர்ட் என்ன அப்படின்னா pregnant womenல fulminant hepatitis காஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் hepatitis E. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, chronic liver disease எதுலாம் வரும் அப்படின்னு கேட்டால் சென்டரில் இருக்கிற எல்லாரும் இது B, C and D, and D is a defective virus, so it has to have B for its survival. okay, next வந்து இன்குபேஷன் பீரியட் எதுக்கு லாங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் லாங்காக இருக்கும், பட் ஏக்கும் ஈக்கும் ஷார்ட்டாக இருக்கும். இருக்கிறதுலே ஷார்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் லிவர் கேன்சர் எதில் வரலாம்னா B, C and D மூணுத்துலேயுமே வரலாம். ஓகே, ஸோ இம்யூனைசேஷன் எப்படி பண்ணுவாங்க? பாசிவ் இம்யூனைசேஷன் இருக்குது, ஆக்டிவ் இம்யூனைசேஷன் இருக்குது, வேக்சின் இருக்குது. ஸோ எதுக்குலாம் வேக்சின் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சிக்கும் ஹெப்படைட்டிஸ் ஈக்கும். அண்ட் இஃப் யூ have to read something, read about hepatitis B drugs that can be given also for AIDS also or HIV also. And this hepatitis C virus is very important. This sofosbuvir valproatasvir நிறைய drugs இருக்கு, அதில் அந்த drugs sometimes கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ remember that. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஹெப்படைட்டிஸில் you should learn that. apart from this ஹெப்படைட்டிஸில் நீங்கள் என்ன படிச்சுக்கணும், you cannot afford to miss something, that is the curve for hepatitis B, acute chronica அப்படின்னு சொல்லிட்டு we have this graph இல்லையா of this IgM antibody and IgG antibody, HBsAg ஏறுறது குறையிறது அதெல்லாமே. ஸோ தட் ஒன் வில் டிஸ்கஸ் இட் செப்பரேட்லி ஆல்சோ, பட் வெரி இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிய வேண்டியது ஹெப்படைட்டிஸ் பியோட அந்த கிராஃப். ஸோ ரிமெம்பர் தட் ஆல்சோ, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, guys, thank you so much. I hope this would have been a useful discussion. 2xல வச்சு பார்த்துக்கோங்க. Thank you.